ஹாய் விவர்ஸ், 38 இன்ச்சு ப்ளவுஸு நான் எப்படி தைக்கிறதுங்கிறத சொல்கிறேன். 38 இன்ச்சு ப்ளவுஸுக்கு பேக் சைடு வந்து 14 இன்ச்சு ஹைட்டு. என்னோடய மகளுக்கு நான் அளவு சொல்கிறேன். அவளுக்கு 14 இன்ச்சு ஹைட்டு, நெக்கு வந்து 3.5 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 8.5 இன்ச்சு. அதே நெக்கோட ஹைட் வந்து 7 இன்ச்சு. அது அதே அதே ஃப்ரண்ட் சைடு வந்து கழுத்து உயரம் வந்து 7 இன்ச்சு, இடுப்பு பட்டி உயரம் வந்து 4.5 இன்ச்சு, சென்ட்ரு டாட் வந்து 12.5 இன்ச்சு, பட்டியோட உயரம் 3.5 இன்ச்சு, அகலம் 8 இன்ச்சு. வீடியோ எடுக்க ஆள் இல்லாததுனால நான் கட் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் காலர் நெக் வைக்க போகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். காலர் நெக்கு 3/4 இன்ச்சு காலர் நெக்கு கர்வாக கட் பண்ணிக்கிட்டேன். 3/4 இன்ச்சு என்னோடய மகளுக்கு, அதனால் நான் 3/4 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு, இது வந்து 3.5 இன்ச்சு, கழுத்தோட அகலம் வந்து 3.5 இன்ச்சு. ஆம்கோல் வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆம்கோலோட சுற்றளவு வந்து 8.5 இன்ச்சு. ஆம்கோலோட சுற்றளவு 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் ஹைட்டு வந்து 7 இன்ச்சு. 7 இன்ச்சு என்னோடய மகளுக்கு, அதனால் நான் 7 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். இது பேக் பீஸு. இந்த பாருங்கள், கீழே இது வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் விட்டுருக்கேன். அவ்வளோதான். இது வந்து காலர் நெக்குக்கான பேக் சைடு டிப்ஸு இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள். ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணுறத வீடியோ எடுத்து அடுத்தது உங்களுக்கு போடுறேன். இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் என்னன்னு சொல்கிறேன். ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து கழுத்தோட உயரம், இங்கே பாருங்கள், கழுத்தோட உயரம் வந்து 7 இன்ச்சு. இது ஏற்கனவே அந்த பேக் நெக்கை வச்சு 3.5 இன்ச்சு ஷோல்டரு, அந்த ஆம்கோல் அதை வச்சே வரைஞ்சிக்கிறோம். டாட்டு, இந்த பட்டியோட உயரம் வந்து 4.5 இன்ச். இது வந்து 12.5 இன்ச். இந்த சென்ட்ரு டாட்டோட கப் டாட்டோட உயரம் வந்து 12.5 இன்ச். இது வந்து ஷோல்டர்லேருந்து பட்டிக்கு உயரம் 5 இன்ச். அதை முடிச்சிட்டேன்னா, அதை முடிச்சுட்டு அடுத்தது பட்டி ஜாயின் பண்ணணும். பட்டி வச்சு இப்படி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த பட்டியோட உயரம் வந்து 3.5 இன்ச்சு, அகலம் 8 இன்ச்சு. இந்த ஆம்கோல் உயரம், பட்டிக்கு ஆம்கோலுக்கு கீழே அந்த இடுப்போட உயரம் வந்து 2.5 இன்ச்சு. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அடுத்தது கை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். என்னோடய மகளுக்கு தகுந்த மாதிரி இது 8 இன்ச்சு, இது 6 இன்ச்சு, அந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். அவளோட கைக்கு தகுந்த மாதிரி நான் அளவெடுத்து கட் பண்ணியிருக்கேன். இவ்வளோதாங்க. ப்ளவுஸை ஈஸியாக கட் பண்ணலாம். நான் அடுத்தது ஸ்டிச்சிங் எப்படிங்கிறத சொல்கிறேன்.